I should warn you, princess. The first time tends to get a little messy. வருண், சொல்லலாம். பொண்ணு ஃபோட்டோ அங்கே வச்சுட்டு வந்திருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துரு. நான் இங்கே செகண்ட் ஹேண்ட் வண்டி பார்த்துட்டு வந்து. வேண்டாம், எனக்கு செகண்ட் ஹேண்ட் வண்டி வேணாம். நான் ஃபஸ்ட் ஹேண்டே எடுத்துக்கிறேன். சரியா? பொண்ணை பார்த்தம்மா வந்தம்மா இரு. நான் வந்துட்டு கால் பண்ணுறேன். சரி, நான் வச்சிடுறேன். இவர் ஒருத்தர் சும்மா மேரேஜுன்ற டார்ச்சர் பண்ணுவார். ஏதாவது ஒரு ஃபோட்டோ காமிச்சு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்ல வேண்டியது. செத்த இருங்க தம்பி, பொண்ணு இதை வந்துடும். 10-20 பவுன் கூட கேட்டாலும் அந்த பையனுக்கே முடிச்சிடலாங்க. 10-20 பவுனா? உங்க அப்பா என்ன கோலார் சுரங்கத்திலே வேலை பாக்குறா? மாப்பிள்ளை எனக்கு புடிச்சு போச்சு. அவன் 50-100 கேட்டாலும் அவனுக்கு தான் கட்டி வைக்க போறேன். போய் பொண்ணை தயார் பண்ணு. என்னை பற்றி எல்லா உண்மையும் சொல்லிட்டு எப்படியாவது இந்த கல்யாணத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடணும். டைம் வேறு ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இது பாருமா, மாப்பிள்ளை வந்திருக்காரு. இந்த காஃபி கொண்டு போய் கொடுமா. என் பேர் மித்ரா. நான் பிஏ டிடிஎம் டூரிசம் அண்ட் டிராவலிங் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன். என் பேர் வருண். நான் சென்னையில் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் பிஎஸ்சி விஸ்காம் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க? அப்பாவுக்கு கொஞ்சம் பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் படிப்பை பாதியில் நிறுத்திட்டேன். இப்போ ஃபினான்ஷியலாக ஓகே தானே? இப்போ கண்டினியூ பண்ணலாமே. எனக்கும் அந்த ஐடியா இருக்குது, பார்க்கலாம். உங்களை ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? கேளுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் லவ், மாமன், முறை மாமன் யாராச்சும் இருக்காங்களா? அப்படியெல்லாம் யாரும் இல்லை. இல்லையா? உங்களுக்கு? ஆஹா, கேட்டுட்டா. சொல்லிட வேண்டியது தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நானும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எல்லாருக்குமே சொல்லி அவளை ஓகே சொன்னேன். ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவ தான். கடைசியில் அவள் வரல. அவகிட்டேருந்து ஒரு இன்விடேஷனும் ஒரு லெட்டர் மட்டும் வந்துச்சு. அவளை கட்டாயை பற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 2 பேரும் வேறு வேறு கேஸ்ட்டு. பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் அவகிட்ட பேசணும்னு தோணல, பார்க்கணுன்னு தோணல. அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நான் டிஸ்கன்டினியூ பண்ணது கூட இது ஒரு ரீசன் தான். அதுலேருந்து வெளியே வரதுக்கே 2-3 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன நான் சமாதானப்படுத்தி பேரண்ட்ஸுக்காக ஒரு பிடிக்காத வேலையை போய் சேர்ந்தேன். இப்போ அந்த வேலைக்கு என்ன பிடிச்சிருச்சு, போயிட்டுருக்கேன். சரி, நான் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன். நீங்கள் வீட்டில் சொல்லி யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லுங்கள். நான் வரேன். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன யோசிக்கிறா? சொல்லணும் வந்துட்டு எதுவும் சொல்லாமல் இருக்கீங்க. அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அப்போ நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டு நெய்பர் ரொம்ப நல்லவர் தான், நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் ஏஜென்ட் பண்ண டைமிங் வீட்டுக்கெல்லாம் வருவார் போவார்.
நானும் ரொம்ப கேஷுவலாக தான் இருப்பேன் அவர் கூட. ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் ஃபீல் பண்ணேன். எனக்கும் அவர் மேலே எந்த ராங் தாட்டும் வந்ததில்லை. ஒரு டைம் எங்கள் அப்பா அம்மா ஊருக்கு ஒரு கல்யாண விஷயமா போயிருந்தாங்க. எனக்கு அப்போ 10th எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு. எக்ஸாம் படிக்கணும்னு என்னை வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அங்கிள் திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்தார். நான் எப்பவும் போல கேஷுவலாக வராருன்னு சொல்லிட்டு தான் சைலண்டாக விட்டுட்டேன். ஒரு நாள் நான் படிச்சுட்டு இருக்கும்போது என் ரூமுக்கு வந்தாங்க. உன் காதை கொடு, உன் காதில் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னாங்க. அங்கே அவர் சொன்ன விஷயம் என் தலையில் ஒரு இடி மாதிரி விழுந்துச்சு. ஒரு நாள் மட்டும் உன் கூட இருக்கணும்னு சொன்னாங்க. இதை பற்றி வெளியில் சொன்னீங்கன்னா உன் மானம் போயிடும் அப்படின்னு மிரட்டினாங்க. டெய்லி என்னை ஃபோன் பண்ணி மிரட்டுறது, மெசேஜ் அனுப்புறது, இப்படியே என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவனால் நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். இப்படி தினம் தினம் இந்த கொடுமையை அனுபவிக்கிறது பதிலாக ஒரேடியாக செத்துடலான்னு முடிவெடுத்தேன். அப்போதான் அவன் மறுபடி வந்தான். வந்து என்னை மிரட்டினான். நான் என் மானமே போனாலும் பரவாயில்ல, உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவன் போனான். பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே, பிரச்சனை முடிஞ்சிருக்குமே. அந்த வயசுல நான் என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்றது? கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா ஒண்ணுதான் நடந்திருக்கும். என் படிப்பு நிறுத்தி இருப்பாங்க. எனக்கு நிறைய கனவு இருக்கு. நல்லா படிச்சு எல்லாரும் மாதிரியும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டேன். அந்த பயத்துல தான் நான் அதை பத்தி வெளியில சொல்லாம விட்டுட்டேன். பட் என்னால இதுல இருந்து வெளியிலயே வர முடியல. ப்ளீஸ் அழாதீங்க. ஐம் சாரி. உங்கள் பழைய கதையெல்லாம் கேட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க எல்லா பொண்ணுங்களும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான் நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்க. தயவு செய்து அழாமல் அதுலேருந்து ஓவர் கம் ஆகி வெளியே வாங்க. அதே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தாங்க மாறாது. உங்களுக்கு வாழணும்னு நினச்சிங்கன்னா இது என்னோடய கார்டு, இதில் என் நம்பர் இருக்குது. உங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றி ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு நல்ல முடிவை எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் வரேன். இப்போ இருக்க எல்லா பொண்ணுங்களும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான் நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்க. தயவு செய்து அழாமல் அதுலேருந்து ஓவர் கம் ஆகி வெளியே வாங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றி ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.